வெல்கம் டு கணினியாதான். நம்ம செஷன் எதை பத்தி பார்க்க போறோம்னா MySQL சிஸ்டம் சிடிஎல் சர்வீஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, சிஸ்டம் சிடிஎல் கமாண்ட்ஸ் வந்து எதுல இருந்து ஒர்க் ஆகுது, ஸோ அது எந்த இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ சிஸ்டம் டி அதில் தான் சிஸ்டம் சர்வீஸோட இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த இதில் தான் சிஸ்டம் டி இது கீழே தான் எல்லா சர்வீசஸும் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் MySQL சர்வீஸ் நான் கொடுக்குறேன். MySQL d டாட் சர்வீஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து லோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, MySQL d சர்வீசஸ். டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா MySQL சர்வர். ஓகே, ஸோ எங்கேருந்து அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா லோடட். எங்கேருந்து லோட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் லிப் சிஸ்டம் டி சிஸ்டம் MySQL d சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் டி கீழே தான் உங்களுக்கு வந்து MySQL டி இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த இதுலேருந்து பார்த்துலேருந்து தான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஓகே, எனேபிள்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கெட் ரீபூட்டட், ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் த MySQL டி சர்வீஸ். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிசேபிள்னா நான் ரீபூட் ஆகும்போது உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ரீபூட்டட் நாட் ஆட்டோமேட்டிக்கலி எனேபிள் த சர்வீஸ். எனேபிள்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். பூட் ஆகும்போது சர்வர் பூட் ஆகும்போதே உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதான் எனேபிள் டிசேபிள். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ரன்னிங் எப்போலேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஏகும். 15 மினிட்ஸாக உங்களுக்கு இது ரன்ல இருக்கு. அதாவது இது சர்வர் எப்போல்லாம் ரன்னிங்ல எவ்வளோ நேரம் ரன்னிங்ல இருக்குங்க டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டாக்குமெண்டேஷன் எங்கே இருக்குங்க, லொக்கேஷன் இங்கே இருக்கும். ஸோ இந்த இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த சர்வீஸோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ராசஸ், இதோட ப்ராசஸ் ஐடி என்ன, இந்த ப்ராசஸ் வந்து எப்படி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ அந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இது ப்ராசஸ் மெயின் ப்ராசஸ் ஐடி. ஓகே, ஸோ இப்போ ப்ராசஸ் டாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஐடி நம்பர் தான் இது 1178. இப்போ ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, சர்வர் ஆப்ரேஷனில் இருக்கு. அப்புறம் என்ன லிமிட், டாஸ்க்கு, சிபியூ டாஸ்க், அப்புறம் மெமரி, சிபியூ எவ்வளோ எவ்வளோ செகண்ட்ஸ் இதாக எடுத்திருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து சேம் மெமரி ப்ராசஸ் ஐடியோட இது வந்து எங்கேருந்து சிஸ்டம் ஸ்லைஸ் டாட் MySQL டி சர்வீஸ். ஸோ அப்போ இது எல்லாமே சிஸ்டம் டிங்கிற ஒரு டைரக்டரிக்கு கீழே தான் உங்களுக்கு சிஸ்டம் டி டைரக்டரிக்குள்ள சிஸ்டம் MySQL டி சர்வீஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் உங்களுக்கு ரன் ஆகுது. அப்போ சிஸ்டம் டி, ஸோ சிஸ்டம் டிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எங்கே போய் பண்ணக்கூடாது, இந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக சிஸ்டம் அந்த ஃபைல் ஏதாவது MySQL டி சர்வீஸ் நார்மலாக நம்ம எதுவுமே டிஃபால்ட்டாக இருக்கிறது எதுவுமே நம்ம எடிட் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சிடிஎல் எடிட் MySQL கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலோட இது அப்படியே வரும். உங்களுக்கு நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அந்த இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வேறு எதுவும் இதில் வந்து நீங்கள் எதுவும் எடிட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே இருக்கு பாருங்கள் எல்லாமே, சிஸ்டம் டி ஃபைல், MySQL ஸ்டார்டட் சர்வர். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் ஒன்று சர்வீஸ் ஃபைல் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரன் ஆகுதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாம் கேட் இருக்குது, இதே MySQL சோர்ஸ் கோடு நம்ம இன்ஸ்டலேஷன் பைனரி இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டார் ஃபார்மேட்டில் தான் பண்ணுவோம். ஸோ அப்போது சர்வீஸை மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதே ஃபார்மேட்டில் சர்வீஸ் நீங்கள் இது ரெடி பண்ணிவிட்டு அது நீங்கள் சிஸ்டம் டி ஃபைலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு ஃபைல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைலில் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ இந்த ஃபைல் எடிட் பண்ணுறது எப்படி, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு செஷனில் டீப்பாக பார்க்கலாம், லேட்டராக டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம சிஸ்டம்
டி சர்வீசஸ்லாம் வந்து எங்கேருந்து ரன் ஆகுது, அது சிஸ்டம் டி டைரக்டரி கீழே தான் உங்களுக்கு ரன் ஆகுது. அப்புறம் அதோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு லைன் பை லைனா ஒரு சிஸ்டம் சிடிஎஸ் ஸ்டேட்டஸ் ஒரு சர்வீஸை ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அது ஒன் பை ஒன்னா என்னென்ன உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் அதை எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.